ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட இந்த சூப்பரான குருமா ரெடி பண்ணிடலாங்க. ஒரு விசிலே நம்ம குருமா ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சட்டுன்னு பண்ணிடலாங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி நீளமாக கொஞ்சம் தின்னாக கட் பண்ணியிருக்கேங்க. அதை நம்ம சேர்த்திக்கலாம். 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, எல்லாமே நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் பச்சையாக. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக 1/2 கிளாஸ் அளவு தண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டிங்கனாலே போதும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ அது ஒரு விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. தேங்காய் 1/2 மூடி தேங்காய் நான் எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், காற்றுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைங்க. கடலை ரொம்ப சேர்த்திங்க அப்படின்ற மாதிரி கொலன்னு வலுவலுன்னு இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் மட்டும் போதும். முந்திரி 4 முந்திரி அதையும் போட்டு நல்லா குறகுறப்பாக அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றினீங்க நல்லா அரைச்சிட்டு வந்துடும். மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு விசில் ஆஃப் பண்ணி விசிலும் போயிடுச்சுங்க. இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியில் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட தேங்காய் பேஸ்ட் நம்ம சேர்த்திக்கலாங்க. தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டாங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் அலசி ஊற்றுவோம் பார்த்திங்கன்னா, அந்த தண்ணி மட்டும் போதும். 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ அந்த குருமா கொதிக்கட்டுங்க. ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் குருமாக்கு. தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மிளகாய் காரம் அடிக்காது, அதனால் மிக்ஸி அரைக்கும் போதும் போட்டிருக்கேன், இது தாளிக்கிறப்பவும் போட்டிருக்கேன். நீங்கள் காரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாளிக்கும் போது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோ தாளித்து கொட்டிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க, அது சூப்பராக இருக்கும். இந்த குருமா இட்லிக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு குருமானவும் சொல்லாங்க. சூப்பராக இருக்கும். நல்லா கறி விட்டுக்கோங்க. நம்ம கடலையும் தேங்காயை போட்டிருக்கோம் அப்படின்னா அடி பற்றி போயிடும். அப்பப்போ கறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். குருமா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கடைசியில் கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அருமையான குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லிக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு நம்ம பார்க்கலாங்க. அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை புதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.